வணக்கம். என் பேரு சிக்கு முடி சித்ரா. முடியிலே என்ன பண்றதுன்னு இவர்கிட்ட முடியாம போய் நிக்கும் போதுதான் கொத்து முடி வளர்த்து கோடின்ற ஆயிலே கொடுத்தாரு. அப்போ கொடுத்ததுல இருந்தே முடி தனன்னு வளர்ந்து என்னால வைக்க கூட முடியாம கட் பண்ணி அதை விக்கா போட்டு பல மார்க்கெட்ஸ்ல இன்னைக்கு திவ்யா முடி பிராண்டட் எக்ஸ்டென்ஷன் வந்து சேல்ஸ். ஓகே, சிக்கு முடி சித்ரா, இட்ஸ் சோ ஃபன்னி. ஆக்சுவலி இதை விட ரொம்ப நாகரிகமா யாராலையுமே வந்து டீசெண்டா சொல்லவே முடியாது. ரொம்ப அழகா சொன்னாங்க அவங்க. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும். ஐ ரியலி லவ் தட் வீடியோ டு பி ஆனஸ்ட். ஹேர் ஆயில் வச்சு இப்போ ஒரு பெரிய ஸ்கேம் ஒன்று போயிட்டு இருக்கு. அப்படியே வளர்ந்துரும், அப்படியே வந்து அப்படியே ஒரு அடி நீளத்துக்கு வந்து அப்படியே முடி கொத்து கொத்தா வளரும் அப்படிங்கிறாங்க. விச் இஸ் ஆக்சுவலி ராங். ஏன்னா ஹேர் ஆயிலுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குங்க. அது என்ன பண்ணுன்னா நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும், இருக்கிற ஃபாலிகல்ஸை நல்லா இருக்கிற ஹேரை நல்லா பார்த்துக்கும், ஒரு ஷைன் கொடுக்கும், ஒரு மாதிரி ஃப்ரிஸி ஆகாமல் பார்த்துக்கும். இது எல்லாமே வந்து மாய்ஸ்டாக வைக்கும். இது எல்லாமே ஹேர் ஆயிலோட அட்வான்டேஜஸ். ஆனால் இப்போ ஹேர் ஆயில் ப்ரமோட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை போட்டால் முடி பயங்கரமாக வளர்ந்துரும், இதை போட்டால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே இல்லாமல் முடிவுலாம் வந்து பால்னஸே வந்து ரிவர்ஸ் பண்ணிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. விச் இஸ் டோட்டலி ராங். ஆக்சுவலி இதில் சைடு எஃபெக்ட்ஸ் பெருசாக இல்லை தான், நான் வந்து அதை ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் அதை வந்து ரிவர்ஸ் பண்ணிடும்னு சொல்கிறது பால்னஸ்ங்கிறது தப்பான ஒரு விஷயம். ஸோ அதனால் தயவு செஞ்சு ஹேர் ஆயில் ப்ரமோட்டர்ஸ் கொஞ்சம் நீங்கள் ப்ராப்பராக அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போங்க. உங்கள் மேலே ரொம்ப ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஓகே, தேங்க்யூங்க.